அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் மாற்றத்தின் கொண்டு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான பலன்களை தருமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, பிறந்திருக்க ஏப்ரல் மாதம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. இந்த நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது சின்ன பிரச்சனையையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். இருப்பினும் இந்த காலம் அதிகபட்சமான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, தேவையில்லாமல் சிந்திக்கிறதையும் தேவையில்லாமல் கவலைப்படுறதையும் அறவே தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வரும். உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் ஒருவர் வீட்டிற்கு வருவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. கடுமையாக உழைத்து கணிசமாக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதே போல் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவதாக இருக்கும். மேலும் வீட்டில் சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலியை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். உங்கள் மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்ட வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழிலுக்கு உதவியாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் வர்த்தகங்கள் ஓரளவுக்கு லாபம் தரலாம். வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும். அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகப்படுவீங்க. திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க. வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும். மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்கு. தந்தையாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது. குலதெய்வ நேர்த்தி கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க. துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே போல் இந்த காலத்தில் போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க. வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும். உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கலகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க. இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம். அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க. புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும். தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும். அதே போல மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க. வழக்கறிஞர்களும் இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது. பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க. ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படும். தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது. கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது.
வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல் படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க. தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க. அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திறமையும் உங்களிடம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் லாபம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படதாங்க செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெறும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மற்றவர் விவகாரங்களில் தயவு செய்து தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுதல் கவனத்துடன் எதையுமே அணுகுவது தங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும், அது நடக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா நிதி நிலைமை சீராகிற மாதிரி இருக்கும். நிதி நிலைமை நல்ல வலுவாக இருந்தாலும் செலவுக்கு பணம் இல்லாமல் நீங்கள் தவிக்க வேண்டிய சூழலும் மற்றொரு புறம் உருவாக செய்யுங்க. அதே மாதிரி கையில் தேவைக்கு ஏற்ப பணம் சேருறதுல கொஞ்சம் தாமதப்படலாம். உறவுகளுக்கு செய்ய வேண்டிய செயல்முறை, கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்னு உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்குங்க. தேவையற்ற நண்பர்கள் தானாக விலகிடுவாங்க. அதனால் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் பிரிந்து விட்டார்களே அப்படின்னு எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். இந்த காலம் முழுவதும் தங்களுக்கு கடவுள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுப்பாரு. கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு விலக்கி வைப்பார். கடவுளின் மீது பாரத்தை போட்டு அன்றாட வேலையை துவங்குங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பல வகைகளில் எல்லா விஷயங்கள்லையுமே சரியாக பிளான் பண்ணி நீங்கள் செய்வீங்க. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். இந்த காலத்தில் வேலை, தொழில் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. வேலை, வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயம் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட பாருங்க. வெளி இடங்களில் உணவு சாப்பிட்றத தவிர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா வயது முதிர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மாணவர்கள் நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களில் சுற்றக்கூடாது. அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் ஓட்டம் அதிகமாகத்தாங்க இருக்கும். ஒரு இடத்துல உங்களால் நிலையாக தங்க முடியாது. நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். வேலை சம்பந்தமாக வெளியூர், வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அப்படின்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சில பேருக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் போல்டாக நடந்து கொள்ள பாருங்கள். எதற்கெடுத்தாலும் தயங்க வேண்டாம். தவறு அப்படின்னு மனதிற்கு பட்டால் தவறை எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. அப்போ தான் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியங்க. சேமிப்புகள் கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். முதல்ல வேலை, பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க பாருங்க. நேரத்தை அனாவசியமாக செலவு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நினைவில் வைத்து
கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தவர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. முன்கோபத்தை குறைத்து கொள்வது அவசியமான ஒன்று. பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையோடு சண்டை போட வேண்டாம். இந்த காலம் சின்ன சின்ன எதிர்ப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியம்.